சொன்னா இல்லையா சொன்னா இல்லையா சொன்னா இல்லையா சொல்லு சாவடி. எவ்வளவு அசிங்கம் எங்களுக்கு. நாங்க சாவ போறோம்டா குடும்பத்தோட. நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன் அவரை. அதுல விழுந்தேன் காதல் 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 மொத்தம் உம்மா 2 வருஷமா நல்லா தான் வச்சிருந்தாரு. இப்பதான் 6 மாசமா ஒரு பொண்ணு கூட பேச்சுவார்த்தை தெரிஞ்சு நான் போயிட்டு அவங்க வீட்டுல சொன்னேன் மேடம். சொன்ன பிறகு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, என் பொண்ணு அது மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க மேடம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல மேடம். சின்ன பொண்ணு. உனக்கு என்னம்மா வயசு? எனக்கு 19 வயசு மேடம். அடங்கொக்காலவனி. பசங்க இருக்கா அவனுக்கு? 2 பசங்க இருக்கு. என்ன வயசாச்சு? ஒரு பையனுக்கு 2.5 வயசு, குழந்தை இப்போ 11. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? 17 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. காலங்கலிகாலமாய் போச்சு. அப்புறம் நான் கேட்டதுக்கு அவங்க வந்து என் பொண்ணு மேல ஏன் அபாண்டமா பழி சொல்றீங்க அப்படின்ட்டு அடிச்சுட்டு அரோமனை தூக்கிட்டு வந்தாங்க. அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். இப்ப என்ன நிலைமை முதல்ல அது சொல்லு. இப்போ அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். கல்யாணம் பண்ணியாச்சு. அடங்கொம்மால ஏண்டா எப்ப நடந்தது இது? போன சனிக்கிழமை போயிட்டாங்க மேடம். மியூசிக். உன் பேர் என்னம்மா? திவ்யா. சொல்லு, என்ன படிச்சிருக்கியா நீ? என்ன படிச்சிருக்க? 10th முடிச்சிருக்கேன். என்ன கழுத்துல மஞ்சு கயிறு? மேரேஜ் பண்ணி. யார மேரேஜ் பண்ணீங்க? மஞ்ச கயிறு கழுத்துல கட்டிட்டா கல்யாணம் ஆயிடுமா? அவருக்கு எவ்வளவு பசங்க இருக்கு? அவளுக்கு மனைவி, அவருக்கு மனைவி இருக்காங்க. வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல. பசங்க இருக்குல்ல அவளுக்கு. நீ ஏம்மா அழுவுற? நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கு நீ அழுவணும்? அவருக்கு திருமணம் ஆனது தெரியாதா அவனுக்கு? தெரியும். தெரிஞ்சு எப்படி ஒரு தப்பு பண்ண? காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க யாருமே உன்னை திட்ட போறது இல்ல. ஏன் அப்படி? பழகிட்டா மறக்க முடியல. சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா நீனு? நான் உன்னை வந்து சொன்னா இல்லையா சொன்னா இல்லையா சொன்னா இல்லையா சொன்னா இல்லையா சொல்லு சாவடி. சொல்லு. போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. யார் உன்னை பழக சொன்னது அப்படி? கல்யாணம் ஆன ஆம்பளையோட கர்ம கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதான் மானத்தை வாங்கினியா பெத்தவங்களோட? வளர்ப்பே சரியில்லை மேடம். 3 பசங்க வளர்ப்புமே சரியில்லை அவங்க வீட்டுல. சோலி முடிச்சு. இந்த மாதிரி கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளைக்கு கழுத்தை நீட்டினா, அவரோட போனா அதுக்கு பேர் என்னது தெரியுமா? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல. உனக்கு மனைவிங்கிற ஸ்தானம் கிடைக்குமா? உனக்கு மரியாதை இருக்குமா? சொல்லிக்க ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. நீ செஞ்சது சரின்னு உனக்கு படுதாமா திவ்யா? சொல்லு. தப்பு தானே? அதுதான் தப்பு. மண்டி போட்டு இங்கே சப்பு அப்படின்னு சொன்னா அவளும் அதே மாதிரிதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கா. 2.5 வருஷத்துல விட்டுட்டு உங்க கூட வரல. இதெல்லாம் ஒரு லவ்வா? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காயடிச்சு விட்டுருங்க. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி 2 பசங்களுக்கு துரோகம் பண்ணி உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கான். இதெல்லாம் நம்புறே நீ? எவ்வளவு நேரம் வேணும் உன்னை தூக்கி போடுறதுக்கு? சின்ன பொண்ணு நீ, தெரியாம தப்பு பண்ணிட்ட. இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம்? உனக்கு என்ன வயசுமா? 90. கர்ம கர்மா ஊராடாது. ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? அவரை விட்டு பிரிஞ்சிடுறியா? மாட்டியா? ஏன் வச்சிடாதே. நீ இப்ப தூக்கி போடல வச்சுக்கோ, அவன் தூக்கி போடுவான். முதல்ல நீ தூக்கி போட்டுற. அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன். செத்து ஓய்ஞ்சுதான் மாறி போட்டு மறந்துருக்கோம். செத்து ஓய்ஞ்சலாம் இவ்வளவு அசிங்கம் பச்சிருக்கோம். எவ்வளவு அசிங்கம் எங்களுக்கு. நாங்க சாவ போறோம்டா குடும்பத்தோட. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்ச அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார். மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. இது என்ன? அரே நீ அப்பா
தப்பு நடந்து போச்சாப்பா, தெரியாம நடந்து போச்சா? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற. இப்ப பண்ணியே ஒரு துரோகம், அது உன் மனைவி உனக்கு பண்ணிருந்தா நீ ஏத்துப்பியாப்பா? தாங்கிப்பியா? அவ பண்ணக்கூடாது, நீ பண்ணுவ இல்ல? தப்பு இல்ல? தப்புதான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. தானே? தப்பு திருத்தலாமா? அவளை போய் நல்லா வாழ சொல்லு. சொல்லு தம்பி. நீங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பா பார்த்து வச்சுக்க, மாப்பிள்ளை கட்டிக்க. ஊம்புடா ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. பாத்தியா, அவனுக்கு மூளை இருக்கு, உனக்கு இல்ல. நான் பின்னாடி பிள்ளையோட போயிடுறேன். சாம்பார் அப்ப எனக்கு அப்படியா? நீதான் ஆசை காமிச்சியாமே. போன்லாம் பேசாங்க மேடம், பேசுவேன் நானும். அவங்க பேசுவாங்களா, நீ பேசுவியா? அவங்க பேசுவாங்க. அவங்க தான் கூப்பிடுவாங்க. தம்பி அவர் போறேன், வைஃபோட போறேன்னு சொல்றாரு. உங்க தங்கச்சி தான் அடம் பிடிக்குது. தங்கச்சியும் கூட அனுப்பிச்சிருங்க மேடம். கூட்டிட்டு போறீங்களா? அவங்கள திட்டக்கூடாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் திட்டி அடிச்சு எல்லாம் பண்ணாதீங்க. அவளுக்கு தப்பு போறதுனால எந்த பயனும் இல்ல. தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சு விட்டுருங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா அவளது? அனுப்பிச்சிருங்க மேடம், கூட அனுப்பிச்சிருங்க. நல்லா என்ன மனுஷன் நல்லா அவ வேலைக்கு போட்டும், தெரியாம பண்ணிட்டா தப்பு, திட்டக்கூடாது. திவ்யா, நல்ல முடிவு எடுக்கிறியாமா? நீ உங்களை கூட்டின்னு போ. போச்சு. இன்னும் பண்ணுவியாமா அந்த மாதிரி தப்பு? இன்னும் அவரோட கான்டாக்ட்ல இருப்பியா? இன்னும் ஒரு வாட்டி பண்ணேன்னா அப்புறம் உன்னை யாராலையும் வர மாட்டேன்னு சொன்னேன். இது மாதிரி வரலைன்னா நான் செத்துருவேன். இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கும் போது சொல்லல? அவன் தப்பு நடந்து போச்சு, அவ சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா. நம்ம தானேங்க நம்ம பசங்களை மன்னிக்கணும். மறுபடியும் வருவான் அவன், நீ என்ன பண்ணுவ? பேச மாட்டேன். கத்தம். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்